Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முக்குஷையல்ல கபம் பிராக்டிகல்ல எப்படி ஈஸியா படிக்கிறதுங்கறத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பித்தம் வாதம் அப்படினு ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. சோ previous 2 வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோஸை பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பார்த்தோம்னா அவலம்பகம், அதுக்கு அப்புறம் வந்து க்லேதகம். சோ வந்து டாபிக் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவலம்பகம், அப்புறம் வந்து அவ வந்து கிறுக்கா இருக்கா தற்போது, அப்புறம் போனதுக்கு அப்புறம் சந்தியில நிக்கிறா. இது மாதிரி வந்து நம்ம ஸ்டோரி போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவலம்பகம். ஸோ அப்படின்னா அவல் அப்படின்னாலே இதுதான் லங்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஸோ லங்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா பேச முடியாது. ஸோ மூச்சு வாங்க விடுறதுல வந்து சிரமம் ஏற்படுது, இரும்புறாங்க, இறைப்பு இரும்பல், அதுக்கப்புறம் இரும்பும் போது சளி வருது. அவ்வளோதான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்லேதகம். க்லேதகம் வந்து அனர்ப்பித்ததில் இருக்க அதே பாயிண்ட்ஸ் தான் இதில் ஞாபகம் வரும். ஸோ அதிக பசி, குறைய பசி, அப்புறம் வந்து பசியின்மை, அதே தான் அனர்ப்பித்ததுக்கும் க்லேதகத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து போதகம். போதகங்களில் இருக்கிற என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பசி இல்லாமல் இருக்கும். போயிட்டோங்க, யாரோ போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பசிக்காது, பேசவும் மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து தர்ப்பகம். ஓகேவா? தர்பை புல் அப்படின்னு பார்க்கலாம். தர்பை புல் வந்து கண்ணில் பட்டுருச்சு, அதனால் என்னென்னா கண் எரியுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சந்திகம். சந்துக்கள் அப்படின்னா ஜாயின்ட்ஸு. ஸோ பொருத்துக்கள் வந்து செயல்பட முடியல, ஸோ அதனால் ரொம்பவே விரைப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்க்ளூஷனில் என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ பாதிப்பாக இருக்கிற அந்த டைப்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு என்னென்ன பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதினாலே போதுமானது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட்ஸில் அஃபெக்ட் ஆன சிம்டம்ஸை மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம முக்குற்றையல்ல 3 டாபிக்ஸ் முடிச்சாச்சு. வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.